Hi friends, hope you're good. தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து நவம்பர் 16ஆம் தேதி வருது. அதுக்கு வந்து டைம் டேபிள் போட்டு நம்ம படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன டைம் டேபிள் போட்டிருக்கேன், எப்படிலாம் படிக்க போகிறேன் அப்படின்றத வந்து உங்கள் கூட வீடியோவாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெய்லி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 9 hours நான் வந்து டைம் டேபிள் போட்டிருக்கேன். ஸோ ஒரு நாள் முடியும் போதும் இன்றைக்கி என்னோடய டைம் டேபிளில் இந்த சப்ஜெக்ட்லாம் இருந்துச்சு, நான் இதெல்லாம் கவர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி டெய்லி நைட்டு வந்து நான் வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு கலாம் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க. ஸோ ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம போட்டு வேர்ல்டு வார் வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. 22ஆம் தேதி ஃபைனல் வீடியோ, அதாவது என்டையர் எல்லா இதுவுமே சேர்ந்து வந்து உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் சேர்த்து கூட நம்ம ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தப்பையும் சரி, இன்ஸ்டாவில் ஸ்டோரி போட்டிருந்தப்பையும் சரி, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் சேர்த்து ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு சொல்லி. அதனால் எனக்கு இப்போ கொஞ்சம் டைம் வந்து நெருக்கடியாக இருக்குது. அதனால் வந்து இப்போதைக்கு அது என்னால் போட முடியாது. பட் அது கன்ஃபார்மாக போடுறேன். பட் இப்போ ரெகுலராக எக்ஸாமுக்கு படிக்கணும் இல்லையா? ஸோ இதை வந்து டெய்லி நைட்டு வந்து நான் இன்றைக்கி இந்த சப்ஜெக்ட் படித்தேன் அப்படின்றத வீடியோவாக போடலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் வந்து டே 1, அதாவது செப்டம்பர் 16 ஆரம்பித்து நவம்பர் 15 வரைக்கும் நம்ம படிக்க போகிறோம். கிட்டத்தட்ட 450 ஸ்டடி ஹவர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் டைம் டேபிள் போட்டு வச்சுருக்கோம். ஸோ டைம் டேபிளை பற்றி வந்து இன்றைக்கி ஈவினிங் ஆர் நைட்டு வந்து நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்களும் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, மெட்டீரியல் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா சௌரியமாக இருக்கும். ஓகேவா? பாய்.